எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல வந்து தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று, தன்னோட பெரும்பான்மையை வந்து மிகப்பெரிய அளவுல இழக்கலனாலும், ஓரளவுக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிற அளவுக்கு வாக்குகள் வந்து தொகுதிகள் கைப்பற்றியிருந்தாங்க. பட் ஆனா வந்து ஒரு 11 தொகுதிகள் கைப்பற்ற முடியாத காரணத்தினால ஆட்சி வந்து மிகப்பெரிய லேட்டா அமைஞ்சது. ஸோ, அது எப்படிப்பட்ட வாக்குகள் எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்காங்க, எப்படி அவங்க தவற விட்டாங்க, அவங்களோட பலம் வந்து ஒவ்வொரு தொகுதியில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொதுவா பார்க்க போறோம். திராவிட கட்சிகளும் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல கிணத்துக்கடவு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். கிணத்துக்கடவு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,49,574 பேரும், பெண்கள் 1,56,273 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 31 பேரும், ஆக மொத்தம் 3,05,878 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. அதுல 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 87% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. 2,66,200 நபர்கள் இந்த இடத்துல வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கடவுல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ அவங்க கே விக்னேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.30% 99,950 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேவிகேஎஸ் சபரி கார்த்திகேயன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.90% 88,240 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் எஸ் தாமோதரன் அவங்க போட்டிட்டு இருக்காரு. அவர் 25.30% 67,789 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பானுப்பிரியா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 3.6% 9,667 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 4.4% 11,710 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில கிணத்துக்கடவு கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில டிவிக்கு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கணக்கை தொடங்கி இருக்காங்க. 37.30% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல வந்து வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 48% இருந்தது. 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சுருங்கி 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 மறுபடியும் இப்போ வந்து 25% இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்குகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத விட இது நடந்துருச்சு, அதுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் யோசிக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எப்படி வந்து அவங்க மேலேறி வர போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிகேவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை தான். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 6% பக்கமாக போயிருக்காங்க. மறுபடியும் வந்து அவங்க 4% பக்கமாக வந்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாக்குகள் வந்து அவங்களோட பர்சன்டேஜ்லேருந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பொள்ளாச்சி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 99,742 பேரும், பெண்கள் 1,04,195 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 34 பேரும், மொத்தம் 2,03,971 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. அதில் 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,347 பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. 88.40% வாக்குகள் போல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் கே நித்யானந்தன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர். ஆனாலும் வந்து திமுக சின்னத்தில் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 34.20% 62,013 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமா இருந்த பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் 31.70% 57,786 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராமநாதன் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.70% 53,819 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் செந்தில் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.7% 4,866 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2.60% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. 4,627 வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீவியேஷன்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களை நித்யானந்தன் அவர்கள் தோல்வியடைய வச்சிருக்கிறாரு. அந்த வகையில் திமுக கூட்டணி நம்ம பொள்ளாச்சியில் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து திராவிட கட்சிகளுக்கும் டிவிகேக்கும் என்டிகேக்கும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க வந்து
நல்ல வாக்குகள வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிட்டு தான் வந்துக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து அவைங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வாக்குகள் வந்து ஒரு ஒரு மாரி வந்து அவைங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வெற்றி பெறுவதற்கும் அந்த வாக்குகள் மிகப்பெரிய அளவுல உதவி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது. இந்த வருங்காலம் ஏன்னா இத வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேவும் அதே மாரி தான். ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கும் சொற்பமா எல்லாமே வந்து அந்த வாக்குகள் வந்து சரிவு ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதிமுக, திமுகலாம் பெரிய பெரிய தலைகள்லாம் இதோட தமிழக வெற்றிக் கழகத்தோட வருகையால மிகப்பெரிய அளவுல வீழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதே மாரி தமிழக வெற்றிக் கழகம் இப்ப தான் வாக்குகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ 29.70% வாக்குகள்ல இப்படித்தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.80 இருந்தது. இப்போ 2.7 மாறி இருக்கு. பட் ஆனா இடையில 5% வாக்குகள் பக்கமா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டாமுத்தூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். தொண்டாமுத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்கள் 1,43,435 பேரும், பெண்கள் 1,49,777 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 112 பேரும், ஆக மொத்தம் 2,93,324 பேரும் வாக்காளர்களா பதியப்பட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 87.80% வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. 2,57,549 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதியப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் அதிமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 36.10%, 93,316 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சதீஷ் ராஜா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30.40%, 78,591 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் என்ஆர் கார்த்திகேயன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.40%, 75,917 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜா புனிஷா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.7%, 6,976 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 14,725 வாக்கு வித்தியாசத்திலையும் 5.7% வாக்கு வித்தியாசத்திலையும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தொண்டாமுத்தூர் தேர்தலில் கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ ஏடிஎம்கே இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள ஒப்பிடுறப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் ஆளுமை. ஸோ அவர் வந்து அந்த வாக்குகளை மிகப்பெரிய அளவுல தக்க வச்சிருந்திருக்கிறாரு. ஸோ ஆனா 2026 வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால மிகப்பெரிய அளவுல வந்து அவரே வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிருக்காரு. பார்த்தாலே தெரியும். ஏன்னா பெர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தல ஒப்பிடுறப்போ இந்த தேர்தல் எல்லாம் அவைங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 15% பக்கமா வாக்குகள் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஸோ அது எந்த எந்த மாரி நிலவரங்கள்னு உங்களுக்கே தெரியும். அந்த வகையில பார்க்குறப்போ ஏடிஎம்கே கூட்டணியில இந்த ஒரு நிலைமை இருக்கு. டிவிகே பொறுத்தவரையிலும் 30.40% வாக்குகள் வச்சு அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டம் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் மாரி ஒரு கேண்டிடேட் வந்து எதிர்த்து நிக்கிறதுங்கிறது டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்கு. ஸோ தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் மிகப்பெரிய அளவுல சவாலா இருந்திருக்கு. அடுத்து என்டிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2% இருந்து அப்புறம் 4.6% ஆகி மறுபடியும் 2.7% குறைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க வாக்குகளும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து வால்பாறை தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். வால்பாறை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 84,894 பேரும், பெண்கள் 88,698 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 16 பேரும், ஆக மொத்தம் 1,73,608 பேரும் வாக்காளர்களா பதிவுபட்டிருக்காங்க. அதுல 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 86.30% வாக்குகள் பதிவாயிருக்கு. 1,49,756 வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் சுதாகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 36.30%, 54,671 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தாவேகா சார்பில் ஸ்ரீதரன் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30.10%, 45,300 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் லட்சுமண சிங் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 29.10%, 43,728 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் உமாதேவி போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.5%, 5,256 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6.30%, 9,371 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு வால்பாறை போன தடவை வந்து
அதிமுகவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்ப அதிமுக 10 தொகுதிகளையும் 10 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தடவ அதுக்கு ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தான் வென்றிருக்காங்க. இப்ப ஒரு 10% மட்டும் தான் அவிங்க வாக்குகள் வந்து அவிங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே பார்த்தாலே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து அதிமுக அந்த இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. அடுத்து வால்பாறையில கடந்த 5 தேர்தல்கள்ல எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் நிலவரம் பார்த்துரலாம். அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல மோசு இருந்திருக்கு. பட் ஆனா வந்து 2024ல பார்த்தீங்க அப்படின்னா 50.93% வாக்குகள் வாங்கியிருக்காங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு அந்த வாக்குகள் அப்படியே கிடைச்சிருந்தா கூட வெற்றி பெற்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால 17.75% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. இதே வந்து இந்த நிலைமை வந்து 2016லயும் இவங்களுக்கு 2016, 2019லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2016ல தோத்துட்டாங்க. பட் ஆனா 2019ல நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024லயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணியும் மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க ஒரு ஒரு ஷேக் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடமெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஏன்னா இந்த தொகுதி எப்பயுமே வந்து கூட்டணிக்கு விடங்காட்டி தான் டிஎம்கே தோத்துட்டு இருந்துச்சு. இந்த தடவை அவங்களே இறங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து டிவிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வாக்கு வங்கிகளை தொடங்கியிருக்காங்க 30.10%. ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாக்குகளை பெற்றுட்டு வந்து 2024, 26 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு வாக்கு வங்கியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே சோபிக்க முடியாத நிலைமையில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து வாக்குகளும் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரியுது. அடுத்து என்டிகேவுக்கும் அதே நிலை தான். என்டிகேவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா என்டிகேவை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்ட வாக்குகள் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். மேட்டுப்பாளையம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,37,956 பேரும், பெண்கள் 1,44,158 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 35 பேரும், ஆக மொத்தம் 2,82,177 பேரும், 79 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு போட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 86.30%, 2,43,480 பேரும் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சுனில் ஆனந்த் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 31%, 75,664 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் கவிதா கல்யாண சுந்தரம் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 27.80%, 67,896 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் ஓகே சின்னராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 25.30%, 61,736 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.7%, 6,508 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,768 வாக்குகள் வித்தியாசத்திலையும் 3.2% வாக்குகள் வித்தியாசத்திலையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மேட்டுப்பாளையம் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் டிஎம்கேவை பொறுத்தமட்டில் இப்போ தான் வாக்குகள் தொடங்கியிருக்காங்க 42% வச்சு. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 37%, 46% இருந்தது. இப்போ 27% மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து அவங்க சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு சரிவு இருக்குது. 16.14% வாக்குகள் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கின வாக்குல பாதி % வாக்குகள் வந்து இங்கிருந்து எடுத்த மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 58% வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. 23.32% வாக்குகள் இந்த இடத்துல இழப்பு ஏற்பட்டிருக்காங்க அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தெரியுது. அதே நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவங்களுக்கு சரிவு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல க்ரோ நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த தடவை வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சோபிக்க முடியாமல் போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற மக்களே. கண்டிப்பாக நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி.